டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி, நம்ம கோதுமை மாவு சப்பாத்தியை இந்த மாதிரி லைட்டாக வெள்ளையாகவே, எண்ணெயெல்லாம் போடக்கூடாதுங்க, அப்படியே நம்ம கலரும் மாறக்கூடாது, சும்மா லைட்டாக சுட்டு எடுத்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி 3 பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு சப்பாத்தியை சைட் பீஸு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் மெலிசாக. இந்த மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியுமே சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் சைட் பீஸெல்லாம் தனியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு ஆனியன், வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் பொடியாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு, இது கூட உப்பு போடணும். உப்பு, மிளகாய் தூள் போடணும், கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், பச்சை மிளகா இருக்கிறதால கொஞ்சமாக போதுங்க மிளகாய் தூள். லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கோங்க, எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைட் பீஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூடயே போட்டுடணும். போட்டுட்டு இதிலேருந்து இப்போ கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணி வர்றதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் ரவையை சேர்த்துடணும். ரவையை சேர்த்துட்டோம்னா அதிலேருந்து வர வாட்டர்லாம் அது அப்சர்வ் ஆகிடும். அந்த ரவையை ஒரு ஸ்பூன் சேர்த்து இதை கலக்கி வச்சுக்கணுங்க. இது ஒட்டுறதுக்காக மைதா பசை ஒரு 2 ஸ்பூன் மைதாவை தண்ணியில் கரைச்சி அப்படியே வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இதை மடிக்கணும். இந்த ஷேப்பில் மடித்து, இந்த மாதிரி ஷேப்பில் மடிக்கணும். உள்ள ஆனியன் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி இப்படி நல்லா பேக் பண்ணி, அந்த இதை டபுள் இருக்கிற மைதாவை நல்லா சுற்றி மடித்து, மைதா இருக்கு இல்லையா பேஸ்ட்டு, அதை போட்டு ஒட்டணுங்க. அந்த மைதாவை அதில் மேலே நல்லா அப்ளை பண்ணி ஒட்டிட்டு, அந்த கேப் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் நம்ம அந்த மைதா பேஸ்ட்டையே வச்சு லைட்டாக ஒட்டிடலாங்க. ஒட்டிட்டாக்கா நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் மடித்து ஒட்டி வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணோம், வானலில் கொஞ்சமாக எண்ணெய் வைக்கணும். இது ஒன்று ஒன்றா தாங்க போட முடியும். கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு சமோசா, ஹாட் சமோசா, ஆனியன் சமோசா ரெடிங்க. வித் சாஸோடு இருக்குது. எல்லோரும் எடுத்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.